அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நான் பண்ணிடுவேன் என்ற மன தைரியத்தோடு நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடியவங்களாம் இருப்பாங்க. குழுவை நடத்தவும் முடிவுகளை எடுக்கவும் இவர்களாலேயே முடியும். பிறகு பிறர் இவங்களை பின்தொடருவாங்க. நேர்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க இருப்பாங்க. குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் இவங்களே ஏற்று நடத்துவாங்க. தங்களது சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை, நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம், பிரச்சனை, கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த குணங்களை கொண்டவர்களா இருக்காங்க. மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் சிறந்தவர்களா இவங்க இருக்காங்க. இவங்க தெய்வ அருள், திடமான மன உறுதியை கொண்டவங்களா இருக்காங்க. நீத்ததை சாதிக்கும் வரை அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்களா இவங்க இருக்காங்க. உழைப்பையும் கடவுளையும் நம்பி ஆத்மமளவும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இந்த ஜோதிட பதிவு கர்ம வினைகள் மற்றும் விதியால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வழிகாட்டுதலங்க. மற்றவர்களின் துன்பங்கள் நீங்கி தெய்வீக அனுகூலம் எப்போதும் துணை வர வேண்டும் என்பதே உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டுங்க. தங்களை நாடி வருபவர்களின் துன்பங்களை விலக நீங்க வழிகாட்ட வேண்டுங்க. ஒரு சிலர் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாம இருக்கிறதுனால ஜோதிடம் தவறானது என்ற எண்ணம் சிலர்கிட்ட இருக்குதுங்க. ஆனா உண்மையான ஜோதிடர்களும் இருக்கதாங்க செய்யறாங்க. பணம் சம்பாதிப்பதை விட தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டுங்க. வருமானத்திற்கு தெய்வம் வழிகாட்டும் என்பதே அவர்களின் குருவின் போதைங்க. கடவுளை நம்பி ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு பதிவும் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டே வெளியிடப்படுதுங்க. பொதுவான பலன்களை கூறும்போது அது உலகத்தில் இருக்கும் அனைத்து மேசம் ராசி, மேசம் லக்கணம், மேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொறுத்துதான் இருக்குங்க. இந்த பதிவு உங்கள் காதுக்கு கேட்கிறது என்றால் அது தெய்வத்தின் முடிவாகத்தாங்க இருக்கும். தெய்வம் உங்களை போன்ற ஆட்கள் வழியாக ஏதோ சொல்ல வருகிறது என்பதை உணர்ந்து கேளுங்க. நம்பிக்கையுடன் பாருங்க. நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லுங்க. எதிர்மறையாக எதையும் நினைக்காதீங்க. இந்த வருடம் முடிய போகுதுங்க. இதுவரை நல்லது நடக்கவில்லை என்றால் அடுத்த வருடமும் இதே கஷ்டம் தொடருமோ என்று பயப்பட வேண்டாங்க. இந்த வருடத்தோடு கஷ்டம் முடிய போகுது அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கோங்க.
அடுத்த 30 நாட்களில் மன வருத்தம் நீங்கும், மனபாரம் குறையும், பண தேவைகள் பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி பலம் பெறுவதால் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும், புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடன் இணைந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த பகை மாறும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். குரு வக்ரகாலத்தில் வளர்ச்சி உண்டு. நினைத்தது நிறைவேறும். குரு வழிபாடு அவசியம். சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார். சூரியன் செவ்வாயுடன் இணைவதால் சுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது. இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும். மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசு வழியில் வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. செவ்வாய் தனுசு ராசிக்கு போவதால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுதுங்க. கேட்ட உதவிகள் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். சேமித்த பணத்தை அசையாத சொத்துக்களாக மாற்ற முயற்சிப்பீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும். புதன் விருச்சிகம் ராசிக்கு வருவதால் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் உண்டாகும். தடைப்பட்ட ராஜகாரியங்கள் தானாக நடக்கும். அடிப்படை வசதிகள் பெருகும். ஆனந்த வாழ்க்கை மலரும். குழந்தைகளுக்கு எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விடிவு காலம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு கடன் என்ற 3 எழுத்து தீரும். கல்யாண கனவுகள் நனவாகும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலையை சமாளித்து முன்னேற போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லலாங்க. எதிரிகள் பணிந்து போவார்கள். யாராவது கெடுதல் செய்தால் கூட அது உங்களுக்கு நன்மையாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் இருந்த பய உணர்வு நீங்கும். வழக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறப்புகளால் இருந்த கருத்து வேறுபாடு சரியாகிவிடும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வண்டி வாகனத்தை இயக்கும் போது மட்டும் எச்சரிக்கை அவசியங்க. உத்தியோகத்தில் வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எல்லாவற்றிலும் வெற்றிதாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தெய்வ அருளுடன் திட சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்குங்க. முதலாவதாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. தெய்வ அருள் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகப்படுத்த போறாங்க. தொழில் முன்னேற்றம் அடையும். சொத்து வாகனம் வாங்கும் கனவுகள் நனவாகும். வேலைக்காக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். மேசம் ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டும். கணபதியை வழிபாடு செய்ய குறைகள் தீருங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகிழ்ச்சியான நாட்களாக இந்த மாதம் இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. அரசு வழி முயற்சிகளில் நிதானம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டுங்க. உடல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. கோமதி அம்மனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிதானமாக செயல்படுங்கள். அதிர்ஷ்டம் உண்டு. ராகு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்.
மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார். கலைகள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சூரியனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். சூரியன் சுக்கிரன் இருவரும் சேர்ந்து மூல திரிகோண வீட்டில் இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகுது. புதன் சுக்கிரன் இருவரும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கிறாங்க. சூரியன் செவ்வாயுடைய வீடான விருச்சிகம் ராசிக்கு பயிற்சியாக போகிறார். செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம். கிரக மாற்றங்கள் ராசியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் மேசம் ராசிகளுக்கு உச்சபட்ச பலன் கிடைக்கும். குரு சொந்த ராசியில் ஆட்சி பலத்துடன் குரு பார்வையில் இருக்கிறார். இதனால் விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட போகிறீர்கள். உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மனது துவண்டு கிடந்த நிலையில் உற்சாகமாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீர்கள். சுபகாரியங்களில் தடைகள் விலகும். திருமணம் கைகூடும். பணவரவு சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ராகவேந்திரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் வசதி வாய்ந்த கொள்ளாத குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடத்தோடு கஷ்டங்கள் முடிந்துவிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மேஷத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கடவுளிடம் ஆனந்தை கொடு என்று வேண்டுங்கள். நீங்க ரொம்ப நல்லவங்க. தெய்வத்தை நம்புறீங்க. உங்களை நம்புங்க. தெய்வத்துடைய துணையும் உங்களுடைய துணையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாயிருக்கும். உங்களுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலையை தொடங்குங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. உங்களுடைய ஆசை போல உங்கள் வாழ்க்கை அழகாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நெருப்பு போன்றவங்க. இவங்க தூய்மையானவங்க. இவங்க எந்த தவறும் செய்ய தெரியாதவங்க. ஆனால் இவங்க கஷ்டப்படுவதற்கான காரணம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளாக இருக்கலாம். ஜோதிடம் என்பது சிவபெருமானால் அருளப்பட்டது. இது வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியது. மேசம் ராசியினர் சூழ்நிலைகளால் தவறானவர்களாக மாற்றப்பட்டாலும் இவங்க நல்லவர்களாகவே இருக்க முடியும். மேசம் ராசி, மேச லக்கணம், மேசம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். மேசம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தலைவர்கள். செவ்வாய் கிரகம் இவர்களின் ஆதிக்க கிரகம். இவங்க ஒரு இலக்கை நோக்கி பயணித்தால் அதை அடையும் வரை யாராலும் தடுக்க முடியாது. இவங்க சரியான திசையில் பயணிக்க வேண்டும். இவங்க தங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மேசம் ராசியினர் நேர்மையானவர்கள். குழந்தை போன்ற மனதை உடையவர்கள். இவங்க ஒருவரை காதலித்தால் ஆத்மார்த்தமாக நேசிப்பாங்க. நண்பர்களாக இருந்தால் உயிரையும் கொடுப்பாங்க. செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு தைரியத்தையும் கோபத்தையும் கொடுக்குது. இவங்க கோபத்தில் நியாயம் இருந்தாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்றதில்லை. கோபத்தை கட்டுப்படுத்தினால் இவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம். மேசம் ராசியினர் புத்திசாலிகள். ஆனால் இவங்க அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். இவங்க அடிமட்ட வேலையை விரும்ப மாட்டாங்க. போலீஸ், இராணுவம், இன்ஜினியரிங், விளையாட்டு, பிஸ்னஸ் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்ற துறையாக இருக்கு. 28 வயது முதல் 35 வயதுக்கு பின் வாழ்க்கை நிதானமாகும். திருமண வாழ்க்கையில்
ஆரம்பத்தில் சோதனை இருந்தாலும் பிறகு அமைதி கிடைக்கும். தாயின் மீது பாசம் அதிகம் இருக்கும். தாய்க்கு நன்மை செய்தால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் முன்னேறலாம். மேசம் ராசி தலைப்பகுதியை குறிக்குதுங்க. அதனால் தலைவலி, மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். 25 வயது வரை போராட்டம் இருக்கும். 40 வயதுக்கு பிறகு பிரபஞ்சமே உங்கள் பக்கம் நிற்கும். மேசம் ராசியினர் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. இவர்களின் பாசம் கடவுளுக்கு இணையானது. இவங்க எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும். இவங்க தங்களை நம்பினால் விதி இவர்களை நம்பும். இவங்க நல்லவர்கள், அதனால தான் இவர்களின் வாழ்க்கை சோதிக்கப்படுது. இவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று தினமும் ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும். இது இவர்களின் கர்மாவை காப்பாற்றும். மேசம் ராசியினரின் தீயால் உலகம் ஒளிரப் போகிறது. இவர்களின் பாதை சுலபமில்லை, ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வலிமையானதா இருக்குங்க. நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய். இவர் தைரியம், சண்டை சக்தி, உடல் வலிமை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க. கெட்டுப்போனால் கோபம், விபத்து, சண்டை, காயமெல்லாம் ஏற்படும். குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க. இளமை மற்றும் நடுவயது சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க. முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது, ராகுவின் பாதிப்பு இருக்குங்க. மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களின் வாழ்க்கையில் சண்டை, சாதனை, சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க. குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க. நடுவயதில் வேலை, தொழில், வியாபாரத்தில் சவால் இருக்கும். 36 வயதுக்கு பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். வயதான பருவத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும். அரசாங்கத்துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவம், விளையாட்டு, இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருக்காங்க. காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும். அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். 36 வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. செவ்வாய் உயிர் சக்தி, தைரியம், வெற்றி ஆகியவற்றை தருவார். சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு. குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், ராகு, கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க. மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க. முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க. ஆனால் ஆவேசம், பொறாமை, பிடிவாத குணம், அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது. நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க. முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்படைய செய்யுங்க. மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க. அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது. எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்கள் வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க. மேச ராசிக்கு ஆடு சின்னங்க. இது முன்னோடித்தன்மை, தைரியம், பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க. ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க. இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க. சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க. ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாற்றிக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க. வேகமாக முடிவெடுப்பாங்க. வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. சில சமயங்களில் இவங்க வாழ்க்கையில் தோல்வியும் வரும். அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க. உழைப்பு, முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமாக இருக்கு.
மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னம், கிரகநிலை, பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க. குழந்தை பருவம், இளமை, நடுவயது, முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த 4 கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க. சனி சோதனையை கொடுப்பாரு, ஆனால் நிலையான வெற்றியை தருவார். குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.